வெல்கம் பேக் டு பசிம் ருசிம். இன்றைக்கி பசிம் ருசிமில் இட்லியை பயன்படுத்தி ஒரு புதுவிதமான ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். இட்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ்ஷான மாவில் சுட்ட ஃப்ரெஷ்ஷான இட்லி 6 எடுத்திருக்கேன். இதை நல்லா ஆற வச்சுக்கணும். நீங்கள் காலையில் சுட்ட இட்லி மீதம் இருந்தால் கூட ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. நைஃப்பில் லைட்டாக ஆயில் தேய்ச்சி விட்டுக்கலாம். இட்லியை 4 பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓரங்களில் கட் பண்ண இட்லியையும் நம்ம ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட போகிறோம். பட் இந்த மாதிரி 4 சைடும் கட் பண்ணும்பொழுது ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோட ஷேப் கிடைக்கும். எல்லா இட்லியுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி பீஸை 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி லைட்டான கோல்டன் கலர் வந்த பிறகு எடுத்துடலாம். அதிகமாக ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா ரஸ்க்கு மாதிரி ரொம்ப ஹார்டாகிடும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி பார்த்து கரெக்டாக அந்த பதத்தில் எடுத்துடணும். ஃப்ரெஷ்ஷான இட்லி இல்லாமல் கொஞ்சம் புளிச்ச மாவில் நீங்கள் இட்லி செஞ்சாக்கா இந்த மாதிரி செய்யும்பொழுது பயங்கரமாக ஆயில் சேர்த்துக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷான மாவு மட்டுமே, ஃப்ரெஷ்ஷான இட்லி மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். சூடாக இருக்கும் பொழுது இது மேலே சீஸ் சேர்த்துக்கலாம். கூடவே டொமேட்டோ சாஸ் சேர்த்து சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ கிறிஸ்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.